ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம் டக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், பாதுகாப்புத்துறை மற்றும் முக்கிய நியமனங்கள். 2வது, தேசிய உச்சி மாநாடுகள். 3வது, ரிப்போர்ட்ஸ், டெக்னாலஜி மற்றும் சுற்றுச்சூழல். லாஸ்டா, நம்ம தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிராந்திய செய்திகள். இப்படி டாபிக் வாரியா பிரிச்சு படிக்கும்போது உங்க சிலபஸை கவர் பண்றது ஈஸியா இருக்கும், விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதும் ரொம்ப சுலபம். சரி, பகுதி 1, பாதுகாப்பு மற்றும் முக்கிய நியமனங்கள். எந்த மாநில அரசு தேர்வா இருந்தாலும் இந்த பகுதியிலிருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும். அதனால இத கொஞ்சம் கவனமா கவனிங்க. உங்களுக்கான முதல் கேள்வி இதுதான். நம்ம இந்தியாவின் அடுத்த முப்படை தலைமை தளபதி, அதாவது சிடிஎஸ் ஆக நியமிக்கப்பட்டிருக்கிறது யாரு? உண்மையான டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளை பார்க்கிற மாதிரியே இத ஃபீல் பண்ணுங்க. உங்க மைண்ட்ல என்ன பதில் தோணுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விடை லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி. இந்த பேரை எப்படியாவது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஏன்னா இவர் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஒரு தமிழர் தேசிய அளவுல இவ்ளோ பெரிய பதவியில உட்காரும்போது கண்டிப்பா நம்ம ஸ்டேட் எக்ஸாம்ஸ்ல இது கேள்வியா வர அதிக சான்ஸ் இருக்கு. டேட்டாவை இப்படி ஒரு டேபிளா பிரிச்சு படிக்கும்போது ஈஸியா மெமரியில நிக்கும். ஃபர்ஸ்ட் முப்படை தலைமை தளபதி யாருன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம கடற்படையோட புதிய தளபதியா வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கார். மே 31 ரிட்டையர் ஆகிற அட்மிரல் திரிபாதிக்கு பதிலா இவர் வரார். இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி 2, தேசிய உச்சிமாநாடுகள் மற்றும் நிகழ்வுகள். இப்போ நேஷனல் லெவல்ல நடந்த முக்கியமான மீட்டிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதலாவது சர்வதேச கண் மருத்துவ ஆராய்ச்சி மாநாடு எங்கே நடக்குது? பொதுவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதலாவது அப்படின்னு வந்தாலே அது எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாநாடு நடக்கிற இடம் நம்ம புதுடெல்லி. 2026 மே 9, 10 தேதிகள்ல நடக்குது. இதை தொடங்கி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் சஞ்சய் சேத். இடம் புதுடெல்லி, தொடங்கி வச்சவர் சஞ்சய் சேத். இந்த 2 பாயிண்ட்ஸையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாநாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? மெடிக்கல் ஃபீல்டு எப்படி அப்டேட் ஆயிருக்குன்னு பாருங்க. ராணுவ கண் மருத்துவம், நோய் அறிதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயோட பயன்பாடு, இதுதான் உங்களோட மெயின் தீம். மிலிட்ரி டாக்டர்ஸும் சிவில் டாக்டர்ஸும் சேர்ந்து எப்படி டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பகுதியில இந்த கேள்வியை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பகுதி 3, அறிக்கைகள், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல். குரூப் 1 மற்றும் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். இதை எது காட்டுதுன்னா குற்றங்களோட ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சுன்னு ரொம்ப தெளிவா காட்டுது. என்சிஆர்பி 2024 ரிப்போர்ட்ல ஒரு ஷாக்கிங்கான உண்மை இருக்கு. அதாவது நார்மலான குற்ற விகிதம் 2023 விட இப்போ 6% குறைஞ்சிருக்கு. பரவாயில்லையே நினைச்சா அங்கதான் ட்விஸ்ட். சைபர் கிரைம் கேசுகள் ரொம்பவே அதிகமாகி நம்ம நாட்டோட மிகப்பெரிய உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தலா மாறி நிக்குது. சரி, இந்த டேட்டாவை எக்ஸாம்ல எப்படி யூஸ் பண்றது? மெயின்ஸ்ல ஆளுமை மற்றும் சமூக நீதி சம்பந்தப்பட்ட ஜிஎஸ் பேப்பர் 2 கேள்விகள்லையும் உள்நாட்டு பாதுகாப்பு பத்தின ஜிஎஸ் பேப்பர் 3 கேள்விகள்லையும் இந்த என்சிஆர்பி டேட்டாவை ஒரு ஃபேக்டா கோட் பண்ணீங்கன்னா உங்க ஆன்சருக்கு வெயிட்டேஜ் கூடும், சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அடுத்த டாபிக் போவோம். இந்த மே 20 அப்படிங்கிற தேதியை கொஞ்சம் கவனமா பாருங்க. இது வெறும் தேதி கிடையாது, இந்தியாவோட விவசாயத்தையும் பொருளாதாரத்தையும் டிசைட் பண்ற ஒரு முக்கியமான நாள். ஆமாங்க, இந்திய வானிலை ஆய்வு மையம் 2026க்கான தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடற்பகுதியில மே 20 கரெக்டான நேரத்துல தொடங்கும்னு கணிச்சிருக்காங்க. அந்தமான்ல பருவமழை என்டர் ஆகிறது தான் நம்ம இந்தியாவில மழைக்காலம் ஆரம்பிக்க போகுதுங்கிறதோட முதல் சிக்னல். புவியியல் ரிலேட்டடான கேள்விகளுக்கு இது ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட். பகுதி 4, தமிழ்நாடு பிராந்திய செய்திகள். ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்க நம்ம தமிழ்நாடு அரசியல்ல நடக்கிற ரொம்ப வேகமான மாற்றங்களை எந்த ஒரு சார்பும் இல்லாம எக்ஸாம்க்கு தேவையான ஃபேக்ட்ஸை மட்டும் பார்க்க போறோம். இந்த 118 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு சட்டசபையில இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கான மொத்த கணக்கையும் தீர்மானிக்கிற மேஜிக் நம்பர் இதுதான். அதாவது தமிழ்நாட்டோட அடுத்த ஆட்சியை அமைக்க தவக கட்சிக்கு 118 எம்எல்ஏக்களோட மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு. சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான பர்ஃபெக்டான நம்பர் இது. கரண்ட் அஃபேர்ஸ்ல மாநில அரசியல் மாற்றத்தை குறிக்கிற ரொம்ப முக்கியமான டேட்டா இது.